அனைவருக்கும் வணக்கம். கிங் விஸ்வா அவர் வந்து எனக்கு இன்னும் அறிமும் இல்லை. நான் அவருடைய பிளாக் படிச்சிருக்கேன். நேரில் இப்போ தான் நான் 2-3 நாளுக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன். பட் ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை. அவர் பேச ஆரம்பித்து சில மணி நேரங்கள் பேச ஆரம்பித்தா ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்துச்சு. திருக்குறளில் சொல்கிற மாதிரி புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பான் கிளம்பிங்கிற மாதிரி இந்த காமிக்ஸையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு மாதிரி எல்லாருமே காமிக்ஸ்லேருந்தே உந்தப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ எங்கேயோ இருந்து நம்ம எல்லாரையும் இந்த காமிக்ஸ் வந்து ஒன்று சேர்த்துருக்குன்னு நினைக்கல. அதுக்கு எவ்வளோ ஒரு வீரியமான ஒரு இடம் இருக்குது காமிக்ஸுக்கு. நம்ம அது குழந்தை பருவத்துலேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் நிறைய காமிக்ஸ் வந்து அடல்ட்டாக காமிக்ஸ் படிக்கிறவங்க, வெறித்தனமாக காமிக்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு பார்க்கல இந்த காமிக்ஸ் வந்து நம்மளுடைய கற்பனைக்கு விருந்தாக இருக்குது. எனக்கு வந்து நான் 5 வயசு 5வது படிக்கும்போது அந்த காலகட்டங்கள்லேருந்து எனக்கு முகமூடி வீரர் மாயாவி தான் ரொம்ப விருப்பமான ஒரு காமிக்ஸு. அப்போ என்னால் வந்து அதை வந்து புது புத்தகமாக வாங்க முடியாது. நான் பழைய பேப்பர் கடையில் போயிட்டு ஒரு 1.5 ரூபா வரும், அப்படி தான் அந்த புத்தகத்தை நான் வந்து வாங்கி எனக்கு படிச்சிருக்கேன். எனக்கு வந்து முகமூடி வீரர் மாயாவி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும். அவருடைய அந்த வரைஞ்ச முகத்தோற்றமும் சரி, அவர் கூட ஒரு நாய் இருக்கும், குதிரையில் போவார். அப்புறம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கோட்டு போட்டு கண்ணாடியெலாம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டு போவார். அது பார்க்கல அந்த காலகட்டத்தை விட்டு எனக்கு அந்த எம்ஜிஆர் மாதிரியே நான் அந்த காமிக்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது முகமூடி வீரர் மாயாவி தான். வேறு காமிக்ஸில் படித்தா கூட எனக்கு அந்தளவுக்கு ஈர்ப்பு கொடுக்காது. பின்னாடி ஓகே நான் ஏதோ காமிக்ஸ் படிச்சிருக்கேன், அது எனக்கு மட்டுமே உண்டான ரகசியமான ஒரு பரிச்சைன்னு நான் நினச்சிக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் வளர்ந்து வர பார்க்கும்போது பேசும்போது எல்லாருமே அந்த காமிக்ஸால் இணையும் போது எல்லாருமே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாகவும் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்களாகவும் மாறுறது வந்து இந்த காமிக்ஸோட இதில் நிகழுது. அப்படி அந்த காமிக்ஸ் இன்னும் வெகு தூரம் வந்திருக்க வேண்டியது ஒரு தேவை இருந்திருக்கிறது இப்போ தெரியுது. ஏன்னா காமிக்ஸை ஒட்டியே தான் இன்றைக்கி ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்து பிரம்மாண்டமாக இன்றைக்கி எடுக்கப்பட்டு வருது. அந்த ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற காமிக்ஸுடைய வழி வந்து அவங்களை இன்றைக்கி அந்த படங்களை வந்து நாயகர்களை உருவாக்க முடியுது, புது சூப்பர் ஹீரோக்களை உருவாக்க முடியுது, புது விஷயங்களை அவங்க ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை இன்னும் விஷுவலாக பிரம்மாண்டமாக அவங்களால நிகழ்த்த முடியுது. நம்ம திடீர்னு ஒரு பிரம்மாண்டத்தை இங்கே நிகழ்த்த முடியாது, நம்ம மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி காமிக்ஸுடைய தொடர்ச்சி இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் நம்மிடம் ஏராளமான ஒரு கற்பனைகளும் கதாநாயகர்களும் இருக்கிற இடங்களில் இன்னும் நம்ம அந்த மாதிரியான கற்பனைக்கு எட்ட முடியாத பல விஷயங்களை காமிக்ஸில் அடைய முடியும். இன்றைக்கி ஒரு படம் எடுக்க தான் மிகப்பெரிய பட்ஜெட்டும் இதுவும் தேவைப்படுது. ஆனால் காமிக்ஸில் அந்த கற்பனையை வந்து அவ்வளவு மிகப்பெரிய செலவு இல்லாமல் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இன்றைக்கி அந்த காமிக்ஸோட தேவை அதிகமாக இருக்குது, நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கிங் விஸ்வா நிச்சயமாக இதை வந்து ஒரு பெரிய அளவில் முன்னெடுத்துட்டு போகும்போது மிக சிறப்பாக இருக்கும். இது திரைப்படத்துக்கும் ரொம்பவே வந்து ஒரு அவசியமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஸ்டோரி போர்டு வடிவத்தில் தான் இப்போ ஒரு படம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாருமே அதை வந்து சித்திரக்கதையாக ஒரு ஸ்டோரி போர்டையே கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் காமிக்ஸ் மாதிரி. நான் வந்து கிட்டத்தட்ட அயலான் படத்துக்காக நான் வந்து ஒரு சொல்லப்போனால் பெரிய எவ்வளோ தடி புக்கு போகிற அளவுக்கு அதில் வந்து நான் ஸ்டோரி போர்டு வரைஞ்சிருக்கேன். என்னுடைய 2 ஓவியர்களும் அவங்க வந்து கூடவே இருந்து ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து வரையும் போது தான் தெரியுது அது எவ்வளவு கடினமான வேலை, அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குது. இத்தனைக்கு நம்ம போடக்கூடிய அந்த மெல்லிய கோட்டுக்கே அது அவ்வளோ வேலை எடுக்குதுங்கும் போது காமிக்ஸ் புத்தகத்தில் கூடிய ஒரு ஷாட் எடுத்து வச்சு பார்த்தா கண் அதை விட்டு அடுத்த பேச்சுக்கு போகவே மாட்டேங்குது. எவ்வளவு அந்த ஷாட்டினுடைய கேமரா ஆங்கிள் எப்படி நமக்கு இன்னுமே வந்து திரைப்படம் கற்றுக்க அல்லது ஷார்ட் டிவிஷன் பிரிக்க ஒரு ஷார்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு காமிக்ஸ் வந்து மிக உயர்ந்த ஒரு பாடம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு காமிக்ஸ் எடுத்து வச்சு பார்த்து அதில் கூடிய ஆங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ தகவல்களை அவங்க வந்து நமக்கு பதிய வைக்கிறாங்க. அது ரொம்ப கற்றுக்கிறதுக்கு பெரிய ஒரு திரைப்படத்துறையில் அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு காமிக்ஸ் வந்து ஒரு அவசியமான ஒரு காமிக்ஸ் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். எனக்கு காமிக்ஸ் அந்த அளவில் மிகப்பெரிய இது பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த புத்தகம் வந்து சித்திரமும் சரித்திரமும் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை நான் படித்தேன் முழுமையாக. அந்த புத்தகத்தில் எவ்வளவு முயற்சிகள் வந்து இந்த காமிக்ஸ் இதனுடைய தொடர்ச்சியில் இயங்கி இருக்குது. சிறுவர் இலக்கியத்தில், சிறுவர் படக்கதைகளில் அது படிக்கும்போது
வியப்பாக இருந்தது. அந்த பெயர்களும் அவங்களுடைய செஞ்ச சாதனைகளும் ரொம்ப பெருசு. அதில் சில பெயர்களை குறிப்பிடணும்னு நான் நினச்சேன். அவர் எழுதியதில் அது ஆரம்பமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம எப்படி இங்கே உருவாச்சு. அவர் ரொம்ப அழகாக வந்து டிம்பிள் கபாடி அவங்களால தான் காமிக்ஸ் வளரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேசும்போதே ஒன்று சொன்னார். எப்படி நான் கேட்கும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முந்தைய முயற்சியாக இருந்த அந்த ஒரு காமிக்ஸ் தொடர்ச்சியை வந்து அந்த படத்தினுடைய வெற்றி வந்து அந்த இயக்குனர் வந்து தள்ளி போட வச்சிருச்சு அப்படிங்கிறத தான் அது சொல்லியிருந்தார். அதில் அந்த புத்தகத்தில் பல மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி அவர் எழுதியிருந்தார். வண்டுமாமா அவங்கள பற்றியும் சரி, முல்லை தங்கராசன் அவரை பற்றியும் சரி, டாக்டர் பூவண்ணன், லெமன் ஒரு ஓவியர் அவராட்டும், கோகுலு, வள்ளியப்பன், இது தொடர்ச்சியாக நிறைய பேரை எழுதிட்டு இறுதியாக வரும்போது கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு காமிக்ஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து மாசே அவரை வச்சு வந்து கருங்கல் படியான்னு ஒரு காமிக்ஸ் இதை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ எல்லா இடங்கள்லையும் கமல்ஹாசன் சார் அவர் வந்து முன்னோடியாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். காமிக்ஸ் உலகத்துக்குள்ளேயும் அவர் உள்ளே வந்து அதையும் தன்னுடைய அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய முத்திரை பதிக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. அதில் அந்த ஒரு காமிக்ஸு புத்தகம் வந்து அது படமாகறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக வரலை. அவங்களோட மையம் இதில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த தகவல்கள்லாம் ரொம்ப வியப்பான தகவலாக இருக்குது. இது வந்து கமல்ஹாசன் சார் சொல்லி கூட நான் எங்கேயுமே கேட்டதில்லை, வேறு யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. இந்த புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை படிக்கலை. இந்த முயற்சிகள் இன்னும் பெரிய அளவில் வரணும்னு நான் நினைக்கிறேன். நானுமே வந்து அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், அடுத்து என்னுடைய சில படங்களில் விஷுவலாகவே நம்ம யோசிக்கிற அந்த படத்தை நம்ம ஸ்கிரிப்டாக கொடுத்து கன்வின்ஸ் பண்ண முடியாத சில ஸ்கிரிப்டுகளை வந்து நிச்சயமாக ஒரு காமிக்ஸ் புத்தகமாகவே கொண்டு வந்துடலாம். அது நம்ம சேர்ந்து பண்ணலான்னு கூட அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதுக்கான முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன். இந்த காமிக்ஸ் இதை உருவாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அனைத்து முன்னோடிகளையும் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு